Hi friends, welcome to Modern Village Vlog. So இன்னைக்கு நம்ம next embroidery video பார்க்க போறோம். So அதுக்கு என்ன பண்ணனும்னா first இந்த மாதிரி ஒரு small size mirrors எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி fabric glue வச்சு இந்த மாதிரி மிரர்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த மிரர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு மேலே டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 மிரர் ஸ்கொயர் ஷேப் மிரர் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ரிமைனிங் 3க்கு நான் வந்து ஸ்டிச்சஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீதி இருக்கிற ஒன்றுக்கு எப்படி ஸ்டிச் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பை இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நீடில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இதுக்கு ஆப்போசிட் சைடில் பாதியாக பிரித்து அதில் நூல் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்துடும். அகைன் வந்து என்ன பண்ணோன்னா இந்த சைடு அதே மாதிரி நீடில் விட்டு எடுத்து இதுக்கு மேலே அப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே விட்டு நான் வந்து இதுக்கு காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறதாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் பாதி ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்து அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எடுக்கும்போது இந்த இடத்துக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததுலேயும் ஸோ இப்போ நம்ம 2 சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற 2 சைட்ஸும் நம்ம முடிச்சுட்டு வரணும். இப்போது அடுத்த சைடு வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிற இந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்து அதே மாதிரி இந்த 2 கார்னருக்கும் சென்டராக நீடில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எடுக்கும்போது இந்த ஃப்ரேம் வந்து இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் முடிச்சுட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதே மாதிரி 4 சைட்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மிரரோட கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு ஒரு கார்னரில் நீடில் எடுத்து நெக்ஸ்ட் கார்னரில் ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு அந்த டைமண்ட் ஷேப் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் கார்னரில் விட்டு இந்த கார்னரில் இப்போது இந்த கார்னரில் எடுத்து இந்த கார்னரில் ஃபினிஷ் பண்ணணும்.
ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம பேக் சைடு நாட் போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டைமண்ட் ஷேப் மிரர் வச்சு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு தென் அதை சுற்றி மிரரை சுற்றி ஸ்டிச் கொடுத்துருக்கோம் காட்டன் ஹேண்ட் நம்பர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்டிக் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மிரர் சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நீடில் சைஸ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நீடில் மட்டும்தான் சுகர் பீட்ஸ் வந்து உள்ளே போகும். ஸோ இப்போ இந்த ஒரு கார்னரில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த அவுட்லைனை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சைடு வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அடுத்த லைன் கொடுக்கறதுக்காக நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கோர்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்த த்ரெட்டில் சுகர் பீட்ஸ் கோர்த்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் நல்லா மெஷர் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ 2 சைடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ சுகர் பீட்ஸ் கோர்த்துட்டு ஸோ ரிமைனிங் இந்த 2 சைடும் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 சைஸுமே சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கனால எல்லா சுகர் பீட்ஸுக்கும் ஒரு சென்டரில் ஒரு சைடு ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீரில் எடுத்து ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வந்துடணும். ஸோ அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்ம இந்த சுகர் பீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மிரர் வச்சு ஸ்டிச் பண்ணதில் சுகர் பீட்ஸ் வச்சு எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. ஸோ இப்போ நம்ம சென்டரில் என்ன பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த பீட் இருக்கு இல்லையா பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகலாம். ஸோ இப்போ இந்த சென்டரில் நம்ம நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேர்ல் சைஸ் பீடு அதை வந்து கோர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து ஆன்டிக் பீட் வச்சு அந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பேர்ல் பீட் இருக்கு இல்லையா அந்த பேர்ல் பீடை சுற்றி இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் வந்து நான் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி பேக் சைடு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி டபுள் சைடு ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா இந்த பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த பேர்லை சுற்றி ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேர்ல் பீட் வச்சு அதை சுற்றி மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் ப்ளஸ் இதை விட ஒரு பெரிய சைஸ் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு இந்த கார்னரில் ஒரு லைன் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேர்ல் சுற்றி இந்த சைடில் 4 சைட்ஸ் வந்து நம்ம ஒரு லைன் போடணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சைடு நீரில் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா ஒரு 3 மீடியம் சைஸ் நம்ம இங்கே கோத்துருக்கோம் இல்லையா இதே ஆன்டிக் பீடு
ஒரு 3 மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட் அண்ட் 1 வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆன்டிக் பீடு. ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த ரிமைனிங் இருக்கிற 3 சைட்ஸும் பண்ணணும். ஸோ இந்த சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி கார்னரில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கார்னருக்கு இப்போ அதே மாதிரி 3 ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீடு அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ராஸாக அப்படி வச்சு இந்த நீடில் வந்து அப்படி தள்ளி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் 2 சைட்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ரிமைனிங் இருக்கிற 3 சைடும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பேஸில் எல்லாம் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பேர்ல்ஸ் ஸ்டிச் பண்ணி இதே டிசைன் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு இந்த 2 மிரருக்கு சென்டர் பிளேஸில் இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பேர்ல் கோர்க்கணும். சைஸ் பேர்ல், இது சின்ன சைஸ் பேர்ல். ஸோ இதை வந்து நம்ம கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு அதை சுற்றி நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா ஆன்டிக் பீட், அதை வந்து இது ஒரு ரவுண்டு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த பேர்ல் சைஸ் கோர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த மீடியம் சைஸ் பீட்ஸ் இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு ஸோ எந்த இடத்துக்கு இந்த த்ரெட்டு ஜாயிண்டாக இருக்கோ அது பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும், ரவுண்டு வரும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு பீடுக்கு இதே மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும். தான் இதே மாதிரி என்ன பண்ணணும்னா ரிமைனிங் இந்த 2 மிரர் நடுவில் இந்த 2 மிரர் அண்ட் இந்த 2 மிரர் இந்த 3 ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம இதே மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 3 பிளேஸ்லாம் வந்துட்டு இந்த பேர்ல் ஸ்டிச் பண்ணி ஆன்டிக் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டிசைனோட ஃபைனல் லுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரி நீடில் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்சு மிரர் ஒர்க் வச்சு பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாடர்ன் வில்லேஜ் வ்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.